அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கோவை சகோதரிகள் சேனலில் பேக்கரி ஸ்டைலில் பால் பன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இல்லைனா பேக்கரி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஈரம் இல்லாத ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் ஆஃப் கர்ட் நல்லா கெட்டியான தயிராக இருக்கணும். அதை எடுத்துகிட்டு நல்லா விஸ்க் வச்சு க்ரீமி ஆகிற வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் கம்மியான குவான்டிட்டி எடுத்துருக்கனால விஸ்க் வச்சு பீட் பண்ணுறேன். நீங்கள் பெரிய அளவில் குவான்டிட்டியில் செய்யும்போது நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரீமி ஆனதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் மெஷர் பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடர் சுகரையும் போட்டு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சுகர் நல்லா அந்த கர்டில் டிசால்வ் ஆகணும். டிசால்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் விஸ்க் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கும் நீங்கள் பீட்ரு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பீட்ரு யூஸ் பண்ணும்போது கர்டை பேட்ச் பை பேட்சாக போடுங்க. நான் விஸ்க் யூஸ் பண்ணியிருக்கனால அப்படியே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம். இந்த பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த மில்க் பன் ரெய்ஸ் ஆகும். அதுக்கு தான் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவும் போட்டு மிக்ஸ் பண்ணக்கப்புறம் 1 கப் ஆஃப் மைதா நம்ம ஆட் பண்ணுறோம். பேட்ச் பை பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. அட் அ டைமில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் பேட்ச் பை பேட்சாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நான் செகண்ட் பேட்சும் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் ஆஃப் வாட்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். உடனே ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த 1/4 கப் ஆஃப் வாட்டர் ஃபுல்லாமே தேவைப்பட்டுச்சு என்னோடய பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதனால் அதை ஃபுல்லாகவே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சியில் வரும். உங்களுக்கு ஸ்டிக்கியாக தான் இருக்கும் இந்த டோ. இதை ஒரு 40 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் கொடுத்துடணும். இது ரெஸ்ட் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம இந்த பால் பன்னுக்கு தேவையான சுகர் சிரப்பை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஈரமில்லாத பாத்திரத்தில் 3/4 கப் ஆஃப் ஒயிட் சுகர். இதெல்லாம் நீங்கள் பவுட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. சுகர் சிரப் செய்கிறதுக்கு அந்த 3/4 கப் ஆஃப் சுகரை எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் ஆஃப் வாட்டர் இதை ஊற்றிட்டு அந்த சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா போதும். இந்த கம்பி பதம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த சுகர் மட்டும் டிசால்வ் ஆனால் போதும். உங்களுக்கு அந்த வாட்டரில் சுகர் ஃபுல்லாக டிசால்வ் ஆகிருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் சுகர் சிரப்பை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா உங்களுக்கு அடியில் சுகர் செட்டில் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. சுகர் ஃபுல்லாக டிசால்வ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 40 மினிட்ஸ் ஆச்சு நம்ம டோவை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு. இப்படி தான் உங்களுக்கு ஸ்டிக்கியாக வரும். கையில் நல்லா ஆயில் தடவிட்டு நீங்கள் அதை ஒரு பால் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பன் ஷேப் உங்களுக்கு செய்ய வரும்னா அந்த பன் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மல் பால் ஷேப்பில் கூட நீங்கள் அதை இது பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக வரும். உங்களுக்கு இந்தளவுக்கு ஸ்டிக்கினஸ்ஸாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வாட்டர் கண்டென்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் இந்தளவுக்கு நீங்கள் ஸ்டிக்கியாக போடும்போது தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அந்த பால் பன் வரும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா டோவையும் நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இது பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த ஃப்ளேவர்ஸ் ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த ரீஃபைண்ட் ஆயிலை நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அதில் நம்மளோட ஆல்ரெடி நம்ம அந்த டோவை பால் மாதிரி உருட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே நம்ம இந்த ஆயிலில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா 2 சைட்ஸுமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பால்ஸ் நீங்கள் போட்டதுமே உங்களுக்கு நல்லா உப்பி வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ஃப்ரை ஆக உங்களுக்கு அப்படியே உப்பிட்டு வரும். ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த பேக்கிங் சோடா போடுறதுக்கான ரீசன் இதுதான். நல்லா ரைஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு அந்த பன்னை. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா. ஆனால் நீங்கள் அந்த 40 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே எடுத்து இப்படி போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ரைஸ் ஆகாது. இன்னும் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் நல்லா இந்த பன்ஸ் எல்லாத்தையுமே கோட் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே எடுத்து வச்சிடணும். நீங்கள் சுகர் சிரப்பில் அதை ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கோட் மட்டும் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகர் சிரப்பில் கோட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா பேக்கரி ஸ்டைல் பால் பன் ரெடி.
இதுதான் ஆக்சுவலி பால் பன். என்னடா பால் பன்னு சொல்லிட்டு நம்ம பாலே ஆட் பண்ணலன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி இதில் வந்து நம்ம கர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். மில்க் பேஸ்டு இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணணும், அவ்வளோதான். அதில் வந்து நம்ம கர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சுகரில் கோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒன் நைட் ஃபுல்லாக நீங்கள் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே சர்வ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வெற்றியை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இதயங்களுக்கு சிறு புன்னகையுடன் வெற்றி பாதையை காட்டிடும் உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.